அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இந்த பதிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொடர்ந்து நம்ம தமிழ் மாத ராசி பலன்கள் போட்டுட்ருக்கோம். அதில் கார்த்திகை மாத ராசி பலன்கள், மேசராசி அன்பர்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன்கள். மேசராசி அன்பர்கள் எப்பயுமே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு விஷயத்தை எண்ணியதை சாதிக்கிறதுக்காக நிறைய போராட்டங்களை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசராசி அன்பர்கள். இவங்களுக்காக இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்க்கும் பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவோடைய பார்வையில் இருக்கிறார். அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இவங்களுக்கு திருமண காலகட்டங்கள் அப்படிங்கிறது கைகூடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2-7 குடையன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. அப்போது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டமான ஒரு காலகட்டமாக இருக்குது. திருமணத்திற்காக போராட்டமான காலகட்டங்களாக இருக்குது. கரெக்டான பொண்ணு அமையல, கரெக்டான பையன் அமையல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது சாத்தியம் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது வேலைக்கான ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கும், அதுதான் ஒரு விஷயம். முயற்சி ஸ்தானாதிபதி கூட சேர்ந்த ராசியாதிபதி, அப்போது படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் அவங்க அண்ணன் போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தம்பி தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வேக்கன்சி இருந்துச்சுன்னா அவங்களையும் சேர்த்து விடக்கூடிய அமைப்பும் அப்படிங்கிறது உண்டு. அப்போ அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு வேலையை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சுய முயற்சியில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அது போக இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதிய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பை ஏற்படக்கூடிய விஷயம். ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இல்லை நீண்ட நாட்களாக இன்சூரன்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரெனியூவல் பண்ணுறதுக்கான காலகட்டங்களும் உண்டு. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு புது விஷயம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அது போக குழந்தைகளுக்கான சேவிங்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பண்ணுவீங்க. நிலம், வீடு, சொத்து இது வாங்கிறதுக்கு போராட்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது அதில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய பக்குவமான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கக்கூடியது. எந்த விஷயத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஏன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மாதத்தில் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். பாகிஸ்தானத்தில் போகும்போது குரு வீட்டுக்கு போகும்போது செவ்வாயும் குருவும் சேரும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் தானே. மேசராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் தேடி வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. 9ஆம் இடத்துக்கு இடம்பெயர்ச்சி ஆகக்கூடிய செவ்வாயையும் குரு பகவான் பார்க்குறாரு. குரு அக்ர நிவர்த்தியாகி மிதுனத்துக்கே மறுபடியும் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போது உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பாசிபிலிட்டிஸ் ஃப்ளெக்சிபிலிட்டிஸாக தான் இருக்க போகுதுங்க. எது வேணாலும் செய்யலாம். நீங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஒரு அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு வீடு கட்டலான்னு இருக்கோம் அப்படின்னா தாராளமாக சேர்ந்து செய்யலாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய மாதம் தான். அப்போது இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு அருமையான மாதம், ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.